கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. ஒரு பிரம்மாண்டமான தேவனை இங்கே எரேமியா நமக்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது அங்கே எரேமியா சொல்லுகிறார், அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவன். அவருக்கு ஒப்பாக, அவருக்கு இணையாக ஒருவரையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது அவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். நீரே பெரியவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, சொல்லுகிற போது அவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கூடவே சொல்லுகிற போது அவருடைய நாமம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு பெரிய நாமம் என்று சொல்லுகிறார். அந்த நாமத்துக்கு ஒப்பான நாமம் இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு வல்லமையுள்ள தேவனை எரேமியா அங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வல்லமையானவைகளை செய்கிறவர். ஆண்டவர் மகிமைப்படட்டும். நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கூடவே சொல்லுகிற போது ஒரு பெரிய தேவன், ஒரு பலத்த நாமத்தை உடைய ஒரு தேவன், ஒரு பெரிய வல்லமை பொருந்தின தேவன், அதோடு கூட சொல்லுகிறான் ஒரு மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறார். அடுத்து அந்த வார்த்தையை தொடர்ந்து பேசுகிற போது கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். கைகளை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்தைக்கும் நம்மோடு கூட உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவன். சொல்லுகிறான் அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். அதோடு கூட அடுத்து சொல்லுகிறான் என்றென்றைக்குமான ஆளுகை உடையவர், நித்திய ராஜா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கோபத்தையும் அவருடைய உக்கிரத்தையும் ஜாதிகள் சகிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். ஒரு தேவனை அங்கே அறிமுகப்படுத்துகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய தேவன் என்று சொல்லுகிறான். உயிரோடு கூட இருக்கிற தேவன், எல்லா விதமான ஆளுகை பொருந்தின தேவன், அவரோ நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது என்று சொல்லுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வல்லமை எவைகளை செய்தது என்று பேசுகிற போது 12வது வசனத்திலே சொல்லுகிறார், அவரே பாருங்க, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினார், பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்தார், வானத்தை தம்முடைய அறிவினாலே விரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இங்க பேசுகிற போது எவ்வளோ காரியங்களை பேசுகிறான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், வல்லமையுடையவர், ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை போல நீங்க என்ன செய்ய முடியாது, ஒருவரையும் பார்க்க முடியாது. சொல்லுகிற அவர் தம்முடைய வல்லமையினால என்ன செய்தாரா, பூமியை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமி, அது மாத்திரல்ல, பூச்சக்கரம் என்று சொல்லுகிறார், இந்த முழு உலகத்தையும் தம்முடைய ஞானத்தினாலே படைத்தார். தம்முடைய அறிவினால என்ன செய்தாரா, வானாதி வானங்களை விரித்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் மாத்திரம்தான் தெய்வம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காதவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவைகளின் மேலே சகல விதமான ஆளுகையுடையவர், எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சங்கீதம் 19 வாசிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் என்ன செய்கிறதா, தேவனுடைய அந்த மகிமையை காண்பிக்கிறது. அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வானாதி வானங்களை பார்க்கிற போது இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவனை நான் தொழுது கொள்ளுகிறேன்.
இவைகளை உண்டாக்கினவர். ஆண்டவருக்கு மகிமுண்டாட். பாருங்க, அந்த வானங்களை, பூமியை, பூமியில் உள்ளவைகளை, பூச்சக்கரத்தினுடைய சகல காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது மனுக்குலம் அதனால எத்தனை முயற்சிகள் செய்தோம், இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அவர் சிருஷ்டித்தவைகளிலே ஒரு சிறு துரும்பை கூட அவனாலே கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் வளர்ந்துட்டது, பெருகிட்டது, இங்க ராக்கெட் ஓடுது, அங்க ராக்கெட் ஓடுது, எல்லாம் சரிதான். ஆனா என்ன செய்ய முடியவில்லையா? தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை விளங்கி கொள்ளுகிறதுல மனுக்குலம் இன்னும் என்ன செய்யவில்லையா? தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளுகிறதுல ஒரு துரும்பு அளவு கூட முன்னேறல. ஆனா இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள்? இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த சின்ன ஒரு கேலக்சி, இதை தாண்டி அவனால் என்ன செய்ய முடியல. பவுல் சொல்லுகிறான், நான் 3ஆம் வானம் வரைக்கும் ஏறினேன். இவங்க முதல் வானத்திலே இன்னும் செவ்வாய்க்கு போகலாமா, இதுக்கு போகலாமா, இதுக்கு என்ன செய்கிறான், இன்னும் போராடி கொண்டு இருக்கிற போது பவுல் சொல்லுகிறான், இல்லை இல்லை, இவைகளை தாண்டி அண்டம், தாண்டி அண்டம், கோள்களை தாண்டி கோள்கள், கேலக்சியை தாண்டி கேலக்சிகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுக்குலத்தாலே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானவைகளை சிருஷ்டித்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவன் சொல்லுகிறான். எத்தனை விதமான படைப்புகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூரிய சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா இவைகளெல்லாம் பார்க்கிற போது அந்த தேவனுடைய வல்லமை, ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. எத்தனை வல்லமை பொருந்திய தேவன், அத்தனை வல்லமை பொருந்தியவர், இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர், காலங்களை ஏற்படுத்தினவர், சூழ்நிலைகளை ஏற்படுத்தினவர், ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பூமி பந்தை என்ன செய்தாரா, அப்படியே அழகாய் நேர்த்தியாய் வடிவமைத்தவர். அத்தனை பெரிய தேவன் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. அவரை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர்தான் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, மனுஷனை அவர் உண்டாக்கின போது அவரை போலவே உருவாக்கினார், அவருடைய சாயலால் உருவாக்கினார். தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் இதை உணர்ந்து கொள்ள சொன்னா, நம்மை அறிந்து கொள்ளுகிறதற்கு, ஒரு மனுக்குலத்தை அறிந்து கொள்ள. பாருங்க எப்படி இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டவைகளை இன்றைக்கு இருக்கிற மனிதனாலே ஒன்று அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ, அந்த ரகசியம், தேவனுக்கு மகிமுண்டாட்ட படைப்பின் ரகசியத்தை ஒருவனும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் வண்ணத்து பூச்சில எத்தனை வகை இருக்குன்னு மொத்தமா கண்டுபிடிச்சு இன்னும் முடிக்கல. கர்த்தருக்கு மகிமுண்டாட்ட ஒரு சிறு பூச்சி இனம் தான் தேவனுக்கு மகிமுண்டாட்டு. சொல்லப்பட்டிருக்கிற பூமி பந்தில சொல்லப்பட்டிருக்க எத்தனையோ காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, பறவைகளினுடைய வழி இருக்கு பார்த்தீங்களா, வானத்திலே அதனுடைய வழிகளை என்ன செய்ய முடியல, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கண்டம் விட்டு கண்டம் பறந்து வருகிறது, பல லட்சம் மைல்கள் கடந்து வருகிறது, குறிப்பிட்ட நேரத்திலே, குறிப்பிட்ட இடங்களிலே, குறிப்பிட்ட சூழல்களிலே பறந்து வருகிறது. எப்படிதான் வருது, எப்படிதான் போகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, ஏன் சொன்னா அதற்கென்று என்ன வைத்திருக்கிறதாம் தேவன். பாருங்க, ஒவ்வொன்றையும் அவ்வளவு அழகாய், அவ்வளவு நேர்த்தியாய் படைத்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். பெரிய அளவுல விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது. கடலின் ஆழம் எவ்வளவுன்றதுல இன்னும் என்னவா இருக்குது, பல இடங்களெல்லாம் இன்னும் கூட இவனால அளக்கவே முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆழங்களை தொடுகிறதுக்கு முன்பதாகவே வெடித்திருக்கிறது, கிட்ட கூட போக முடியல. ஆனா அவனுடைய நீர்மூழ்கி கப்பல்களை எல்லாம் தாண்டி திமிங்கலங்கள் சாதாரணமா உள்ள போயிட்டு வந்து கொண்டு இருக்கிற. அப்படியானால் அவைகளை சிருஷ்டித்த தேவன், அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இத்தனை பெரிய தேவனை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை உண்டாக்கினவர், நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய சிருஷ்டிப்பு, மனிதனை தேவன் உண்டாக்கின போது அவனுக்குள்ள அவர் வைத்திருந்த தன்மைகள், ஆதாம உண்டாக்கின போது ஆண்டவன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாம தேவ சாயலாக உருவாக்கினார் போட்டு, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஆதாம் அப்படியே தேவனை போலவே உன்னத்தை பார்த்த ஆண்டவரை மாதிரி பார்க்குது. அதனால்தான் ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னா, இவள் என் மாம்சத்தின் மாம்சமோ என் எலும்பின் எலும்புமாகி இருக்கிறார். உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, அந்த மனுக்குலத்தினுடைய சகலவற்றையும்
ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அப்படியே ஒவ்வொரு அவயங்களா ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு வச்சா அவங்க யோசிக்கவே முடியல. எப்படி இவ்வளோ பெரிய நரம்பு மண்டலம், நீண்டு கொண்டே இருக்கிற நரம்பு மண்டலம் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சிறிதும் பெரிதுமாய் கர்த்தருக்கு மகிமையாக சுமார் ஏறக்குறைய ஒரு 78 அவயங்கள் தேவ மகிமையாய் தேவன் என்ன செய்திருக்கிறாரா, ஒரு சரீரத்திலே வடிவமைத்து இதுல 5 ராஜ உறுப்புகள் கர்த்தருக்கு மகிமையாக இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி வருகிற ஒரு தேவன். ஏன் இதையெல்லாம் பார்க்கிறோம்னு சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனை அறிந்து கொள்ளுகிறதுக்கு. என்னோடு கூட ரோமர் 1 அதிகாரம் 19-20 வசனம் நல்லா கவனிங்க. தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும்னு விரும்பினா, தேவனுடைய வல்லமையை நாம் என்ன செய்ய முடியாதான், காண முடியாதபடி இருக்கிற போது, தேவத்துவம் தெய்வீகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிற போது, நல்லா கவனிங்க, எங்கே பதிவு செய்கிறாரு, தேவத்துவத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, வானத்தை அண்ணாந்து பார்த்தா தேவத்துவம் சொல்லுகிறான். இதையெல்லாம் ஒருவர் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். தம்முடைய அறிவினாலே வானத்தை விரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். தம்முடைய ஞானத்தினாலே இந்த பூமி பந்தை என்ன செய்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். பவுல் இங்க பதிவு செய்கிறான், காணப்படுகிறவைகளாக தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் கடவுள் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, உன்னால சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாடியன்னா அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஒரு தேவன். அதெல்லாம் பார்க்கிற போது, அந்த பிரம்மாண்டங்களை பார்க்கிற போது இவைகளெல்லாம் உண்டாக்கின தேவன். பிரசங்கி 3:11 பிரசங்கி சொல்லுகிறார், அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளத்துக்குள்ளே பாருங்க, ஒவ்வொரு மனுக்குலத்தை அவர் உண்டாக்குகிற போது மனுஷனை எப்படி சிருஷ்டிக்கிறாரா, 2 விதமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். புறம்பான மனுஷன் அழிந்து போவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அந்த உள்ளான மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆத்துமா அழிவில்லாதபடி காக்கிற ஒரு தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து கொள்ளுகிற போது எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் என்ன செய்கிறாரா, நேர்த்தியாய் செய்கிறார். 17வது வசனம் பிரசங்கி 8:17 வாசிக்கிறோம். 18 பிரசங்கி 8:17 தேவன் பாருங்க சொல்றான், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளை பாருங்க. சாலமோன் சொல்றான், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இந்த பூமியில நடக்கிற காரியங்களை மனுஷனால என்ன செய்ய முடியாதான், கண்டுபிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சன்னு சொல்றான். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாதாம், அறிந்து கொள்ளவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னா அந்த தேவனுடைய அந்த மகத்துவம் எல்லாம் பார்க்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மரணம் எந்த நாளிலே வரும் என்று சொல்லி அவனால் என்ன செய்ய முடியல, இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த தேவத்துவம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறேன். ஆனா இந்த பூமியில சூரியனுக்கு கீழே நடக்கிற கிரியைகளை மனுஷனால் என்ன செய்ய முடியாது, ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்ன செய்ய மாட்டானா, அதை அறிந்து கொள்ள மாட்டான். அதை அறிந்து கொள்ளலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை என்ன செய்ய மாட்டான். ஏன்னா ஒருவனுடைய அறிவும் அதை அறிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா, ஒரு பெரிய தேவன், அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய நாமம் பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய அந்த நாமத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்தாரா, மகிமையானவைகளை செய்கிறார். ஆபிரகாமோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், என்னுடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். ஒரு எல்ஷடாய் தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமனுடைய வாழ்விலே தேவன் செய்தவைகளை கவனித்து பாருங்கள். உலகம் சொல்லும், இல்ல முடியாது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, மாற்ற முடியாது.
இவைகள் எல்லாம் சாத்தியப்படாது என்று சொன்ன போது ஒருவர் சொன்னார், இல்ல இல்ல, ஆபிரகாமோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா அந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த நாமத்தினுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சூழல் மோசையோடு கூட பேசுகிற போது சொன்னார், மோசை கேட்ட, ஆண்டவரே அந்த ஜனங்க கிட்ட போய் உம்மை பத்தி சொன்னா அவர் பேர் என்ன, உங்களோட பேசின கடவுள் யாருன்னு கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்லட்டுன்னு சொல்லுகிற போது ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். இருக்கிறவராகவே இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. மோசே கூட சொன்னார், நான் கூட இருப்பேன், இந்த லட்சம் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாய் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லட்சம் ஜனங்களை மோசே வெளியே கொண்டு வருகிற வரையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறவராகவே இருந்தார். ஏன்னா அந்த நாமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது. ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னை கண்ட தேவனுக்கு தன்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பார்த்துட்டே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஆகாருடைய வாழ்வை பார்த்தவரை அந்த நாமத்துடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அவர் நமக்காக செய்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். மனுக்குலத்தை சிருஷ்டித்து அவனுடைய வாழ்வை நடத்தி அவனுக்குண்டான எல்லாவற்றையும் செய்தவர். அநேக நேரங்களில் என்ன பிரச்சனை சொன்னா, இந்த தேவனை அறிந்து கொள்ளுகிறதிலே, அவருடைய நாமத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுகிறதிலே நாம் தவறுகிற போது விழுந்து போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் செய்தவைகளை உணர்ந்து கொள்ளுகிறதை தவறுகிற போது என்ன செய்கிறோம் சொன்னா, அந்த தேவனை விட்டு தூர போய் விடுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்களில் நம்மால என்ன செய்ய முடியலன்னா, உலகத்தோடு கூட சேர்ந்து பார்க்கிற போது எல்லாம் இயற்கைன்னு சொல்லுகிற போது நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அந்த வல்லமையுள்ள தேவனை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிறது. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவராலே அன்று என்ன செய்யப்படவில்லை, உண்டாக்கப்பட்டவைகளில் ஒன்றாகிலும் உண்டாகவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட். பாருங்க, இதை உணர்ந்து கொள்ளுகிற போது நாம் என்ன செய்ய முடியுமா, தேவனை மகிமைப்படுத்த முடியும். தேவனை விட்டு எவ்வளவு தூரத்திலே போனாலும் மனுக்குலம் விழுந்து போகிற போது ஏசாயா 45:22 தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிப்பு அடையணும்னு சொன்னா நான் ஒரு ஆள் தான் சொன்னார். ரட்சிப்பு அடைவதற்கு வேற யாராலையும் முடியாது சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா அந்த மீட்பின் திட்டத்தை உணர்ந்து கொள்ளுகிற போது நல்லா கவனிங்க. ஏன் தேவனுடைய வல்லமைகளை எவ்வளவு நாம பார்க்கிறோம் சொன்னா, அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த மகத்துவம் உள்ள நாமத்தினுடைய வல்லமையை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது நாம் என்ன செய்ய முடியும் சொன்னா, தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ முடியும். அவரை மாத்திரம் நம்பி வாழ முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட 2 சாமுவேலை வாசிக்கிற போது 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவரை போல ஒரு பெரிய தேவன் இல்லை. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்க பண்ணினீர். நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் சொல்றான், நாங்க கேள்விப்பட்ட எல்லாவற்றிலும் உமக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, நம்முடைய வாழ்விலும் நாம் அப்படி பார்க்க முடியும். வேதம் முழுவதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வல்லமையுள்ள தேவனை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எத்தனை பெரிய காரியங்களை செய்கிறான் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களிலும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம சொல்ல முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் என் வாழ்வில் எப்படி இடைப்படுகிறார், என் ஆண்டவர் என் ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா, பெரியவர் என்று சொல்லுகிறார். அதனால்தான் நீங்க வாசிக்கிற போது 2 நாளாகுமோ 2:5 நான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஆகையினாலே அவருக்கு நான் கட்டுகிற ஆலயமும் பெரிதாயிரு. அவருக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு சின்ன ஆலயம்லாம் நான் கட்ட மாட்டேன். கட்டினா எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன், ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவே. அவருக்கு என்ன செய்வேன், கர்த்தருக்கு மகிமை. நீ எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாலும் மத்தேயுல சொல்லுகிற போது அங்கே 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தை பார்க்கிறோம்
பெரியவர் இங்கே இருக்கிறார். நீ அவருக்கு என்ன செய்ய முடியாதா? ஒரு ஆலயத்துக்குள்ளாக அவரை அடக்கிவிட முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா சூழல்களை தாண்டி வார்த்தைகள் எப்படி சொல்லு, அவர் எப்படிப்பட்டவரா? தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர். அதே மத்தேயு 12 நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்து வருகிற போது அவர் சொல்லுகிறார், அவர் சாலமோனை பார்க்கிலும் பெரியவர், அவர் யோனாவை பார்க்கிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட நீங்கள் நடக்கிற போது அந்த பெரிய தேவனை உணர்ந்து கொள்ள முடியும். பெரிய தேவனை உணர்ந்து கொள்ளுகிற போது நம்மால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, தனித்து நடக்க விரும்புகிறது இல்லை. நாம் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவர் கூட நான் இணைந்து கொள்ளட்டும், அவரோடு கூட நான் நடக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னா, நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற போதெல்லாம் வேத பகுதி சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே, பாருங்க அவர் சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் தீர்மானிக்கிற போது அவரிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினார். நம்ம ஆளுங்க நீங்க கவனிக்கிறீங்களா? ஏதாவதுன்னா அம்மா மேல சத்தியம் வைப்பான் பாருங்க. எதுக்கு நேர் மேல வைப்பான்? எங்க அம்மா சத்தியமானும். ஏன்னா அவங்க தான் என்னது, அவனுக்கு பிள்ளைங்களுக்கு அம்மா தான் என்னது, எல்லாத்திலும் பெரிய ஆட்கள். அப்படிதான் சொல்லுவாங்க. எதுக்குனாலும் என்ன செய்வாங்க, யாரையாவது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்க விரும்புகிற போது இப்போ நம்ம ஆசீர்வதிக்கிற பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவே, கர்த்தர் தம்முடைய முகத்தை, ஏன்னா அவர் பெரிய தேவன், அவர் உன்னை ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவனை பிளஸ் பண்ண விரும்பும் போது அவரை விட பெரிய ஆள் ஒருவரும் இல்லாதபடினால் அவர் என்ன செய்தாரா, அவர் தலைமையிலேயே கை வச்சு அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. அவரை சார்ந்து ஓடுகிற போது, தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, இந்த உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அறிந்து கொள்ளுகிற போது. ஏன் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம்? ஏன் தேவனுடைய வல்லமையை பேசுகிறோம்? ஏன் தேவனுடைய மகத்துவத்தை விளக்கி காண்பிக்கிறோம் சொன்னா, அதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, சும்மா இருக்க முடியாது. 1 நாளாகமம் 29:13 வாசிக்கிற போது சொல்லுகிறான், இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஏன்னா அந்த பெரிய தேவனை நீங்கள் உணர்ந்து கொண்டா 2 காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1, இந்த பெரிய தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி அவரை தொழுது கொள்வோம். 2வது, அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நன்றியுள்ளவர்களாக இருக்கும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, எல்லாவற்றையும் செய்த தேவன் உன்னையும் உருவாக்கி இருக்கிறார். உன்னை ஒரு மனிதனாய், ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய் இன்றைக்கு நம்மளை உருவாக்கி இருக்கிறார் சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 48:1 பாருங்க. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், சங்கீதம் 48, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அது சொல்லுகிற, ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் பெரியவர், அவர் தம்முடைய எல்லா ஸ்தலங்களிலும். அப்போ அந்த புகழ்ச்சிக்குரியவரை, மகிமைக்குரியவரை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, மகிமைப்படுத்தணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும். தேவன் எனக்கு செய்தவைகளின் நிமித்தம். சங்கீதம் 103 1-2 வசனங்களை ஏதோ அப்படியே சொல்லிட்டு போறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அது சொல்லிட்டா கூட்டம் என்ன செஞ்சிச்சு, கூட்டம் முடிஞ்சிச்சுன்றதுக்காக சொல்றது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ உதவி செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் பாதுகாத்து இருக்கிறார். அந்த தேவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா, அனுதினமும் ஒவ்வொரு நாள் அவரை துதித்து, ஒவ்வொரு நாள் அவரை மகிமைப்படுத்தி. ஏன்னா நாம் அதை செய்கிற போது அந்த பெரிய தேவன் என்ன செய்கிறாரா, நம் பட்சத்திலே நிற்பார்.
நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 18:11 அப்படித்தான் சொல்கிறது. அவர் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இடும்பு செய்தவர்களை மேற்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை சங்காரம் பண்ணுவார். நீங்க தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, அவருக்கு நன்றி சொல்லுகிற போது, அவரை தொழுது கொள்ளுகிற போது, கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா, நமக்காக சகல காரியங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொன்னா, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வானாதி வானங்களை உண்டாக்கின அந்த தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா யோவான் சொல்லுகிற போது, என்னோட வாசியங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பாருங்க. சொல்றாரு, நம்மளை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படி பிதாவாகி தேவன் என்ன செய்திருக்கிறாராம், அன்பு பாராட்டி இருக்கிறார். அவரை அப்பான்னு கூப்பிடுகிறதுக்கு நமக்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். ஏன்னா அவரை நாம் அப்படி கூப்பிடுகிறதுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறாரா, தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறாரா, அங்கீகரித்து இருக்கிறார். அவர் அப்பான்னு கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாரு, ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து இருப்பார். அப்பா பிதாவேன்னு நாம் அவரை கூப்பிட்டு அந்த உறவிலே அவரோடு கூட அவரை மகிமைப்படுத்துகிற போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா பரலோகத்திலே உண்டாகும். தேவனிடத்துல அந்த சந்தோஷம் உண்டாகும். பாருங்க, நேற்று பேப்பர் வாசிங்களா தெரியாது, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், கேட்டீங்கன்னா தெரியும். சொன்னாரு, இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுகிறார்கள், அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான். நேற்று பேப்பர்ல நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நீங்க வாசி பாருங்க. சொல்றாரு, இந்த ஜெனரேஷன் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த அவரை பார்த்து அப்பான்னு நீ கூப்பிட்டா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும்படியாக அவரை அப்பா என்று அழைக்கும்படியான அந்த உரிமையை தேவன் தந்திருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நாம் மகிமை செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மை யாரோடு ஒப்பிட்டு இருக்கிறாரா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், ஒன்றாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, புலம்பல் 3:23 சொல்லுகிறது. அங்கே சொல்லுகிற போது எரேமியா சொல்லுகிறான், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் பிதாவாகிய தேவனை நாம் அத்தனை தொழுது கொள்ளணும்னு சொன்னா, இங்க சொல்லும்போது சொல்லுகிறான், இன்றைக்கு வரைக்கும் நம்மை வாழ வைத்திருக்கிற அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும், முடிவில்லாத இரக்கங்கள் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு முறை இரக்கம் காட்டினார், 2 முறை இரக்கம் காட்டினார் என்பது அல்ல. இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், முடிவில்லாத இரக்கங்கள். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய உண்மையான கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினாலோ அவருடைய இரக்கங்களினாலோ ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நன்றியையும் துதியையும் செலுத்த வேண்டும். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:7 சொல்லுகிறது, எல்லையில்லாத அவருடைய மனதுருக்கம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, எப்படிப்பட்ட சூழலிலே எப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவர் இப்படிப்பட்டவைகளை செய்கிறார் என்று பார்க்கிற போது வாசிங்கள். ஏசாயா பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிற யார பாருங்க. அவர் சொல்றாரு, துன்மார்க்கன் அக்கிரமம் செய்யறவனுக்கு அவர் என்ன செய்வார்னு போட்டிருக்கு தெரியுமா, அவன் மாத்திரம் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான்னு சொன்னா அவர் அவனை என்ன செய்வாரா, மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்க.
மனதுருகுவாராம். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். ஐயோ, பிள்ளை இவ்வளோ அக்கிரமத்துல கிடக்கிறது, இவ்வளோ அநியாயமாய் வாழ்ந்திருக்கிறது, இவைகளின் நிமித்தம் வருகிற அந்த கோபாக்கினை எல்லாம் பார்த்து மனதுருகி தேவன் என்ன செய்வாராம்? அவனை மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். நமக்கு அப்படித்தானே செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவருடைய மனதுருக்கமும் மன்னிப்பும் எவ்வளவாய் வெளிப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 103 நாம் வாசிக்கிற போது 11-12 வசனங்கள் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய அளவில்லாத அந்த பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் வாசிங்கள். 11வது வசனம் பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெருசாம். அந்த கிருபை எவ்வளவு பெருசு இருக்கிறதா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரமாய் தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்ம பாவத்தெல்லாம் அவர் விலக்கிட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாவத்தினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் விலக்கி என்ன செய்திருக்கிறாரா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றி சொல்ல வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் மேலே இப்போ யாக்கோபு சொல்லுகிற போது யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலே உண்டாகி நம்ம கிட்ட வருதுன்னு போட்டிருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் போது நன்மையானதை செய்ய விரும்புகிறார். பூரணமான வரங்களினாலே நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இவ்வளோ பெரிய தேவன், சூரிய சந்திரனை படைத்த தேவன் தான் என்னையும் படைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது எவ்வளோ பெரிய மகிமை. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஒரு நாள் அதை செய்ய வேண்டும். மாத்திரம் ஏசாயா 43:1-2 வசனங்களிலே அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை மீட்டெடுத்து நடத்துகிறவர். அது சொல்லுகிறார். வாசிங்கள். முதல் வசனம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நீ பயப்படாத, நீ ஏன் ஆளுன்னு சொல்றான், நீ என்னுடையவன் சொல்லுகிறான். உன்னை தொட வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? என்னை தாண்டி தான் உன்னை தொடணும். நீ என்னுடையவன், நான் என்ன செய்திருக்கிறேன்? உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட இருந்து என்ன செய்வேன்? உன்னை பாதுகாத்து நடத்துவேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கிற போது, ஆறுகளுக்கூடாய் கடந்து போகிற போது, அக்கினி கூடாக நடக்கிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம், உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். வாக்குத்தத்தம் பண்ணினவே அப்படித்தான் நம்ம கூட இருக்கிறார், அப்படித்தான் நம்மை பாதுகாக்கிறார். நன்றியுள்ளவர்களாக தேவனுக்கு மகிமுண்டா. ஏன் பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை சிருஷ்டித்து நமக்குண்டான எல்லாவைகளை தந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு துதியும் ஆராதனையும் செலுத்துகிற ஜனங்களாய் நிற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரா? யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். இயேசுவை அனுப்பிவிட்டு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமையாக அடுத்து நாம் செய்ய வேண்டியது, வேதம் சொல்லுகிறது, நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய திருக்குமாரன் வந்து நமக்காக செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி உள்ளவர்களாய். பிலிப்பியர் 2:6-7-8 வசனங்கள் சொல்லுகிறது, அப்படியே மனுஷ ரூபம் எடுத்து வந்த தேவகுமாரன், அடிமையின் ரூபம் எடுத்த தேவகுமாரன், பாவத்திலே சாபத்திலே கிடந்த நம்மை மீட்கும்படியாய் அந்த இடத்துக்கு இறங்கி, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம், நம்மை மீட்டெடுத்த அந்த தேவகுமாரனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் சொல்ற, பூமியின் எல்லைகள் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நானே தேவன், வேறொருவர் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரட்சிப்பின் தேவனாக குமாரனாக கடந்து வந்த அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை. என்னை சிருஷ்டித்தவே, என் பாவங்களால் என்னை கழுவினவே, என்னை மீட்டு கொண்டவே, அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும். மத்தேயு 4:23 சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து வந்து என்ன செய்தாரா? சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி நம்மை குணமாக்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நாமம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அந்த நாமத்துக்குரிய அந்த வல்லமையையும் அந்த நாமத்துக்குரிய அந்த மகிமையை செலுத்தி நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஒரு பெரிய தேவன், ஒரு பிரம்மாண்டமான தேவன் என்னை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, என்மேல் கரிசனையா இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வருகிறார். அவருக்கு நான் மகிமை செலுத்தட்டும். அது மாத்திரமல்ல, ஏசாமி சொல்லும்போது யோவான் 16:7 சொன்னார், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் செய்தவைகள், குமாரனாகிய கிறிஸ்து நடப்பித்தவைகள், அது மாத்திரமல்ல, எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டு போயிருக்கிறார். ஆலோசனையின் ஆவியானவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அவர் கூட இருப்பார் எல்லா சூழல்களிலும். யோவான்ல வாசிக்கிறோம் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வருகிற போது உங்களை என்ன செய்வாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஆண்டவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய கிருபை என்ன? அவருடைய இரக்கங்கள் என்ன? எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறதுக்கு அவர் உதவி செய்கிறது மாத்திரம் அல்ல. எபேசியர் 1:13-14 வாசிக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பின் திட்டத்தின் ஆவியானவர் அவரை நம்ம கூட வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், நம்மை பலப்படுத்துகிறவராய், நமக்கு ஆலோசனை தருகிறவராய், உதவி செய்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும்.